மத்திய அரசே கடந்த 3 வருடத்துல சமஸ்கிருதத்திற்காக 643 கோடி ரூபாய் கொடுத்திருக்க. ஆனா தமிழ் வளர்ச்சிக்காக ரொம்ப கொஞ்சோண்டு தான் கொடுத்திருக்க. காரணம் சொல்லு. இப்ப கனிமொழி அக்காக்கு காரணம் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இங்க வந்திருக்கு. அக்கா கனிமொழி அவர்களே, இந்தியால மொத்தமாக சமஸ்கிருத பல்கலைக்கழகம் எவ்வளவு இருக்குன்னா 18 பல்கலைக்கழகம் இருக்கு. 18 பல்கலைக்கழகம் சமஸ்கிருதத்துக்காக இருக்கு. அதுல 17 பல்கலைக்கழகம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டது. எப்படி? பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 2014க்கு முன்னாடி நீங்க காங்கிரஸோடு 10 ஆண்டு காலம் டெல்லியிலே குடித்தனம் நடத்தும் பொழுது, பொய்யை சொல்லி ஆட்சியில் இருக்கும் பொழுது 17 சமஸ்கிருத பல்கலைக்கழகம் 2014க்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 18 சமஸ்கிருத காலேஜ். தமிழுக்காக ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் இந்தியாவில் ஒன்றே ஒன்று. அந்த பல்கலைக்கழக தஞ்சாவூர்ல 1981 புரட்சி தலைவர் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் ஆரம்பித்த பல்கலைக்கழகம் தஞ்சாவூர்ல ஒன்னு இருக்கு. மத்திய அரசு பணம் கொடுக்கும் பொழுது பல்கலைக்கழகம் நடத்துவதற்காக பணம் கொடுக்கிறாங்க. இந்த காலேஜில் இவ்வளவு ப்ரொஃபசர், இவ்வளவு ஸ்டூடெண்ட், இந்த காலேஜ் நடத்துறதுக்கு செலவாகும் பணம். அந்த அடிப்படையில் 18 கல்லூரிகள் இருக்கக்கூடிய சமஸ்கிருதம், அதிலும் 17 கல்லூரிகள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திற்கு மத்திய அரசு பணம் கொடுக்கும். நீங்க அப்படியே கிளம்பி கோபாலபுரம் போனீங்கன்னா உங்களுடைய தம்பி ஆட்சியில் இருக்கார். அவர்கிட்ட போய் என்ன கேட்கணும்? ஏ ஸ்டாலின் அரசே, தமிழகத்திலே 5 தமிழ் பல்கலைக்கழகத்தை ஆரம்பிக்க தயாராக இருக்கின்றாயா? மத்திய அரசு நிதி கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க உண்மையாலுமே மக்கள் பிரதிநிதி என்ற அர்த்தம்.